ஒளிபரப்ப உதவுபவர்கள் டாக்டர் ஜேசி எலிசபெத் பால் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர். நவீன் இவரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டேன். அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர். சி. தாமஸ் பாண்டியன், அன்னம்மாள் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் வேண்டே. கர்ணா அர்ஜுன், மரியா சிந்தி. இறைவனின் கருணையால் மரியா சிந்தி இவருக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக வேண்டே. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டே. இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் அவருடைய ஒப்புதலோடு அனுமதியோடு ஒரு ஏடு வெளியிடப்பட்டது. நம்பிக்கை நிறை இறை மக்களின் தாய் என்ற தலைப்பிலே. அதிலே அன்னை மரியாவை இணை மீட்பர் என்றோ துணை இணைப்பாளர் என்றோ அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று திருத்தந்தை கேட்கிறார். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவோடு மீட்பு பணியிலே முழுமையாக ஒத்துழைப்பு தந்தவர். அவரை விட சிறந்த முறையில் இயேசுவோடு ஒன்றித்திருந்து ஒத்துழைப்பு தந்தவர் எவருமில்லை. அதே வேளையிலே விண்ணகத்தில் உள்ளவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக மரியாதான் முதன்மையானவராக திகழ்கின்றார். அன்னை மரியா நமக்காக வல்லமையோடு பேசுகின்ற ஒருவர். எனவே அந்த அளவிலே நாம் அன்னையினுடைய பரிந்துரையை நாம் நாட வேண்டும். அவர் வழியாகத்தான் நாம் இயேசுவிடம் நம்முடைய தேவைகளை எடுத்துரைக்க வேண்டும். அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்காகவும் அனுதினமும் நம் தேவைகளில் வல்லமையோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை மிகு பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நமக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். எனவே இந்த திருப்பலியிலே பங்கேற்கக்கூடிய நாம் அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் பரிந்து பேசுகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு இப்பலியில் நாம் பங்கேற்போம். அன்னை மரியாவினுடைய மீட்பு திட்டத்திலே சிறப்பான இடத்தை நாம் உணர்ந்து அதற்கேற்ப வாழத் தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவரின் தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கில்லாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். என் அன்பார்ந்த பைனத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே. உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்துதர்களுக்குள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்துக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாரான உருபானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெருத்துவாயாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனுமாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகி உள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்கள் இனங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வார். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையும் மாட்சியும் வியக்கத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன்.
பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகுமாறு நமக்காக ஏழையானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16, வசனங்கள் 9 முதல் 15 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராயிருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாளும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவரிடம் கூறியது: நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிற்காலத்திலே ஒரு அரசன் தனது அவையிலே கோமாளியாக செயல்பட்ட ஒரு நபரை அழைத்து ஒரு கோலை அவர் கையில் கொடுத்து, உன்னை விட பெரிய முட்டாளை நீ கண்டுபிடிக்கிற போது இந்த கோலை அவரிடம் கொடுத்துவிடு என்று சொன்னார். பல ஆண்டுகள் கழித்து இந்த அரசர் மரணப்படுக்கையிலே இருந்தார். அப்பொழுது பார்ப்பதற்காக கோமாளி வந்தார். அரசரை பார்த்து, அரசே, நீங்கள் இறந்த பிறகு போகின்ற இடம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அரசர், எனக்கு தெரியாது என்றார். இறந்த பிறகு வசதியாக வாழ்வதற்கு ஏதாவது முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறீரா என்று இந்த கோமாளி கேட்டபொழுது அரசன் சொன்னான், இல்லை. அப்படியானால் உலகத்திலே உங்களை விட பெரிய முட்டாள் இருக்க முடியாது. எனவே நீங்கள் என்னிடம் கொடுத்த இந்த கோலை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டு சென்றார். இந்த உலக வாழ்விற்கு பிறகு நாம் எங்கே போகிறோம் என்று அறிந்து அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்றால் நாமும் அந்த அரசனைப் போலவே அறிவிலிகள். நமக்கு அறிவுடைமை, முன்மதி, விவேகம், பொருட்களை பயன்படுத்துகிற முறையை பற்றி சிந்திக்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. உலகச் செல்வங்கள் நிலையற்றவை. இன்று நம் கையில் இருக்கக்கூடிய பணம் நாளை இன்னொருவர் கைக்கு மாறுகிறது. கைக்கு கை மாறுகின்ற பணம் நிலையற்றது. மிகுதியான உடைமைகளை ஒருவன் கொண்டிருந்தால் அவனுக்கு வாழ்வு வந்துவிடாது என்று எச்சரிக்கிறார் இயேசு. நிலை வாழ்வு அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு இளைஞனின் கேள்விக்கு இயேசு சொன்ன பதில், போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு.
இவ்வுலகத்தில் நாம் ஏழைகளை வாழ வைத்தால் மறு உலகில் ஏழைகள் நம்மை வாழ வைப்பார்கள். சீக்கிய மத குரு நானக்கை ஒரு செல்வந்தர் விருந்துக்கு அழைத்திருந்தார். அந்த நேரத்தில் இந்த செல்வந்தர் தனது செல்வங்களை எல்லாம் இந்த குருவுக்கு காட்டி பெருமைப்பட்டார். விருந்து முடித்த பிறகு குருநானக் விடை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அந்த செல்வந்தரை பார்த்து அவரிடம் ஒரு குண்டூசியை கொடுத்து, இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த உலகிலே நாம் இருவரும் சந்திக்கிற போது இதை நீங்கள் என்னிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த செல்வந்தர், இதை எப்படி என்னால் உங்களுக்கு அடுத்த உலகத்திலே கொடுக்க முடியும்? இந்த உலகத்திலிருந்து நாம் இறந்த பிறகு எதையும் நம்மோடு எடுத்து செல்ல முடியாதே என்று சொன்னபோது குருநானக் சொன்னார், ஒரு குண்டூசியை கூட உன்னால் இந்த உலகத்திலிருந்து எடுத்து செல்ல முடியாது என்றால் உன்னுடைய செல்வத்தை பற்றி நீ ஏன் இவ்வளவு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சென்றார். இன்றைக்கு நம்முடைய அணுகுமுறையானது மனிதர்களை பயன்படுத்தி செல்வத்தை சம்பாதிக்கிறோம். பணம் படைத்த பலருடைய நோக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஏழைகளை ஏமாற்றி வறியவர்களை வஞ்சித்து பணம் சம்பாதிப்போர் என்று பலர் இருக்கிறார்கள். ஏழை எளிய தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோரின் உழைப்பை உறிஞ்சி நன்றாக கொடுக்கின்ற பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். மனிதர்களை பயன்படுத்தி செல்வத்தை சம்பாதிக்க கூடாது. அதற்கு பதிலாக இயேசு ஒரு அணுகுமுறையை நம் முன் வைக்கிறார். செல்வத்தை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாதித்துக்கொள். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு. நம்மிடம் உள்ள பணத்தில் ஒரு சிறு பகுதியை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஒரு பணக்கார பெண்மணி விண்ணகம் சென்றபோது அவர் அங்கு பார்க்கிறார், பல நல்ல மாடி வீடுகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றை சுட்டிக்காட்டி இது யாருடையது என்று கேட்கிறார். அப்படி அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய பணியாளருடையது. அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பணியாளருக்கு இவ்வளவு பெரிய மாளிகை என்றால் எனக்கு இன்னும் பெரிய ஒரு வீடு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பொழுது அவருக்கு காட்டப்பட்டது ஒரு சிறிய குடிசை. மிகவும் வருத்தப்பட்டு கேட்டார், என் பணியாளருக்கு ஒரு பெரிய வீடு, எனக்கு இந்த சிறிய குடிசையா? அப்பொழுது பேதுரு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எளியவர்களுக்கு கொடுத்த அந்த பணத்தை கொண்டு எங்களால் இந்த குடிசையை மட்டும்தான் கட்ட முடிந்தது என்று சொன்னார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. கடவுளா செல்வமா என்கின்ற ஒரு நிலை வருகிற போது நாம் கடவுளை தேர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக நாம் இந்த செல்வத்தை அதிகமாக சேர்த்து கொள்ளுகிறோம். நம்மை ஆட்டி படைக்கின்ற ஒரு கடவுளாகவே இந்த செல்வமானது மாறிவிடுகிறது. எச்சரிக்கையாக இருப்போம். ஏழைகள் மீது அக்கறை காட்டுவோம். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாயெம்மை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தே ஏற்றிடுவார். எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தே ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்களிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும்.
தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித ஆரோக்கிய அன்னையின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளை விவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான ஆரோக்கிய அண்ணனுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்படி வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவ செய்தருளும். நம்முடைய குடும்பங்களிலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் இரக்கம் காட்டி நித்திய பேர்வ வாழ்வை தர மன்றாடுவோம். ஆண்டவரை இறந்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறே மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும், இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திலை பாட்டியம் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ, உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பினுடையவும் நம்பிக்கையினுடையவும் அருளடையாளங்களால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையை பற்றுதலோடு பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டாக்டர் ஜேசி எலிசபெத் பால் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர். நவீன் இவரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டேன். அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர். சி தாமஸ் பாண்டியன், அன்னம்மாள் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் வேண்டே. கர்ணா அர்ஜுன், மரியா சிந்தி. இறைவனின் கருணையால் மரியா சிந்தி இவருக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக வேண்டே. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி ஏ மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டே.